வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 10 மார்கழி 26. வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள், தமிழகத்தில் மீண்டும் பரவலாகும் மழை வாய்ப்புகள் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 5 மணி அளவிலான வானிலை அமைவின்படி இலங்கையின் திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கில் நீடிக்கிறது ஒரு காற்று சுழற்சி மேலடுக்குடன் இணைந்து. இந்த சுழற்சி அடுத்த கட்டமாக மேற்கு தென்மேற்காக தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு பகுதி என சார்ந்து நகர்ந்து தமிழகத்தில் காற்று குவிதலை, கிழக்கு வடகிழக்கு காற்று குவிதலை வெப்பச்சலனத்துடன் மிகைப்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று தொடங்கி வரக்கூடிய ஜனவரி 20 வரை அவ்வப்போது விலகி மீண்டும் ஏற்படும் மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். இன்றைய தினத்தில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், சென்னை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பாண்டிச்சேரி பகுதிகளிலும். அடுத்த கட்டமாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேகமூட்டமான வானிலை அமைப்பு சற்று வலுவுடன் ஏற்படக்கூடும். ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்பட ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள், லேசான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள், குமரி, நெல்லை மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளிலேயும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கு பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த வானிலை அமைவானது நாளையும் நாளை மறுநாளும் 11, 12 வரை இந்த வானிலை அமைப்பு மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்படுவதோடு ஓரிரு இடங்களில் ஏற்பட்டு விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த வடகடலோர மாவட்டங்களிலும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வடக்கு பகுதிகளிலையும், தெற்கு பகுதிகளில் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தென்கரையோடி மாவட்டங்கள்லையும், டெல்டா மாவட்டங்கள்லையும், டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்கள்லையும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்பட்டு விலகி மழை வாய்ப்புகளும் தூறல் மற்றும் லேசான மழைப்பொழிவாக ஏற்பட்டு விலகக்கூடும். இது 12 வரை நீடிக்க 13, 14 இந்த தேதிகளில் சற்று மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்கும். வடகடலோர மாவட்டங்கள்லையும் வடக்கு உள் மாவட்டங்கள்லையும், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கு 13 வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் திருப்பூர், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கோவை, ஈரோடு, நீலகிரி வரை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் 13 சற்று வலுவுடன் ஏற்படக்கூடும். மேற்கு மாவட்டங்களில் கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதல் வாய்ப்புகளாக அமையக்கூடும் 13 வாக்கில். அதே போல தென்கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் திண்டுக்கல், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கு 13 இருக்கின்றது. அதே போல விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் உள்பகுதிகளிலையும் 13 மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென்கரையோர மாவட்டங்கள்லையும், அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் 13 மற்றும் 14 மழைப்பொழிவினுடைய தீவிரம் சற்று கூடுதல், அதாவது லேசான மழைப்பொழிவாக இருப்பது சற்று கூடுதல் மழைப்பொழிவாக மிதமான சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் தென்கரையோடி மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். அதே போல டெல்டா கடலோர மாவட்டங்கள்லையும் ஏற்படக்கூடும். இது 13, 14, 15, 16 இந்த தேதிகள் வரை டெல்டா மாவட்டங்களிலையும், மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும், தெற்கு உள் மாவட்டங்களிலையும், தென் கரைகோடி மாவட்டங்களிலையும், கடலோர மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவினுடைய வீதம் சற்று கூடுதல் பரப்பில் ஏற்படக்கூடும்.
அதே நேரத்தில் விட்டு விலகும் மழை வாய்ப்புகளாக ஏற்பட்டு குறுகிய நேரத்தில் விலகும் மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். இந்த வாய்ப்புகள் வரக்கூடிய 16ஆம் தேதி வரை, ஜனவரி 16ஆம் தேதி வரை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு பிந்தைய நிலையில் இந்த சுழற்சி வலுவிழந்து நிலநடுக்கோட்டு கோட்டு பகுதி சார்ந்து நகர்ந்துவிட அடுத்த கட்டமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து மீண்டும் ஒரு சுழற்சி ஏற்பட்டு இதே நிலையில் நகர்ந்து தென்னிலங்கையின் ஊடே நகர்ந்து குமரிக்கடல் சார்ந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இது சற்று மேம்பட்டு இது மத்திய இலங்கை வரை நகரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், அநேக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவினுடைய வீதம் சற்று கூடுதல் பரப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஜனவரி 18, 19, 20ஆம் தேதி வரை இந்த மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. 20ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் வானிலை மீண்டும் இயல்பான நிலைக்கு மாறக்கூடும். பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். வடகிழக்கு குளிரலை பரவல் வீதம் அதிகரிக்கும். எனவே பனிப்பொழிவு ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு கூட சற்று வெப்பம் உயரக்கூடிய வானிலை, பகல் நேர வெப்பம் உயரக்கூடிய வானிலையும் இரவு நேர வெப்பம் குறையக்கூடிய வானிலையும் ஏற்படக்கூடும். இது நாம் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.